அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் நாம் அனைவரும் குர்ஆன் காலேஜ் என்ற வகுப்பில் ஒன்று சேர்ந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த கிளாஸுக்கு வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி எப்படி ஒரு கருத்தோட்டமாக இருந்திருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே உஸ்தாத் சொல்லியிருக்காங்க. நானும் அப்படி தான் வந்தேன். என்ன சொல்லித்தர போகிறாங்களோ, என்ன படிக்க சொல்ல போகிறாங்களோ, பயான் அதாவது வாரத்துக்கு 2 நாள் கிளாஸுக்கு பயானாக சொல்லுவாங்களோ, அல்லது உஸ்தாத மாதிரி நம்மளை ஹாஃபில் மாதிரி ஏதாவது மனப்பாடம் பண்ண வச்சுருவாங்களோ, நம்ம வயசுக்கு மனப்பாடம்லாம் கட்டுப்படி ஆகுமா, அல்லது எழுத வைப்பாங்களோ, டெஸ்ட் வைப்பாங்களோ, இப்படின்னு பல கேள்வியோடி தான் நானும் ஃபஸ்ட்டு. ஆனால் குரானை பற்றிய விஷயம் இருக்கும் கண்டிப்பாக, அந்த ஒரு சிந்தனை தான். ஆனால் ஒரு பயம் மனசுக்குள்ளே நிறைய இருந்து அப்படி சரி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ கிளாஸ் வச்சாங்கள்ல, அப்போவே என்னுடைய பயம்லாம் போச்சு. ஆனால் என்ன கிளாஸ் நடக்குங்கிற ஒரு ஐடியா இல்லை, ஆனாலும் ஒரு தெளிவு, எதுனாலும் நம்ம படிக்கணும், ஃபேஸ் பண்ணி ஆகணும், எதுனாலும் படிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லி வந்துட்டேன். அதே மாதிரி ஃபஸ்ட் நாள் போன புதன்கிழமை கிளாஸில் ஃபஸ்ட் நாள் உள்ள கிளாஸே அல்ஹம்துலில்லாஹ் என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே, அதே ஒரு என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லேயே தான் வந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு நாள் கிளாஸே நம்ம தேடுறது, நம்மளுக்கு தேவையானது, நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது இந்த வகுப்பின் மூலம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது கிடைச்சப்போ, ஒரு ஃபஸ்ட்டு அந்த திருப்தி கிடைச்சப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம தேடுறது கிடைச்சிது. நம்மளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல ஒரு இடத்துல தான், ஒரு கிளாஸில் தான் கொண்டு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது திருப்தியாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை வட்டம் அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னாலும் அது அவ்வளோ தூரம் ஒரு திருப்தி. இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸில் இருந்து நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை நிறைய கொண்டு வரணும். குர்ஆன் படி வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற அந்த இது அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பாக, அதாவது உள்ளபூர்வமாக சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக மாறணும் இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட் நாள்லேயே சொன்னாங்க, அறிவு வெறும் அறிவு பயன் தராது. கண்டிப்பாக அதுக்கு ஆலிம் சார் சொல்லி தரும்போது உஸ்தாது ஒரு குடிக்காரனை பற்றி எக்ஸாம்பிள் சொல்லி தந்தாங்க, உடற்பயிற்சி பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தாங்க. இப்படி நமக்குள்ளே இருக்கிறத வச்சு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி தரும்போது இன்னும் அது நம்மளுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக அமையுது. நானும் பொதுவாகவே குர்ஆன் படிக்கும்போது, குர்ஆனில் ஏதாவது ஒரு வசனத்தை பார்க்கும்போது அதை பற்றி நிறைய சிந்திப்பேன். இது மாதிரி உலக நடைமுறையில் உள்ள நிறைய விஷயங்களையும் சிந்திக்கும்போது நானும் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் சிந்திக்கும்போது இந்த அறிவை பற்றி நானும் யோசிச்சிருக்கேன். நான் என்னுடைய அறிவுக்கு சின்ன அறிவுக்கு எத்தனை அளவுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் இப்படி தான் யோசிச்சிருக்கேன். நிறைய அதிகமான படிப்பை படிச்சிருக்கிறாங்க, அதிகமான அறிவாளியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய அறிவு சில இடங்கள்ல எவ்வளோ முட்டாள்தனமாக போகுது. அப்போ அந்த இடத்துலையும் அல்லாஹ் அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய இதை கொடுக்கல. அப்போ இவங்க சிந்திக்காததுனால தான் இவங்க இந்த இடத்துல சரிகிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லாமல, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லாமல அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல நான் யோசிச்சிருக்கேன். அதில் ஒன்று எனக்கு அதிகமாக எனக்கு என்னுடைய ஞாபகத்துக்கு வர்றதுல ஒன்று சொல்லணும்னா, விஞ்ஞானிகளை பற்றி யோசிப்பேன். அவங்க இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விடுற அளவு விஞ்ஞான வளர்ச்சியில் அவங்க அதை யோசித்து பார்க்க முடியாத அளவு ஒரு வளர்ச்சி. நம்ம என்ன சொல்லலாம், அல்லாஹுடைய ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அவங்க இதுக்கு அடுத்து என்ன செய்யணும், இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்களோட அறிவு, அவ்வளோ அறிவு இருக்குது. எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. பண்ணி அதை கொண்டு அதுக்கு ரெடி விடக்கூடிய இடத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி 4 எலுமிச்சம்பழத்தை வச்சு ரெடி தள்ளுறாங்க. அவங்களுடைய அவ்வளோ பெரிய ஆற்றல், அவங்களுடைய அந்த உள்ளே இருக்கிற அவ்வளோ அந்த அறிவை பயன்படுத்தினவங்க அதனுடைய இங்கேருந்து போகிற அளவுக்கு அவங்களுக்கு எரிபொருள் நிரப்பி அந்த உந்து சக்தியில் போகக்கூடிய அளவு அவங்களுடைய ஆற்றலை இது எல்லாத்தையும் கொடுத்தக்கூடியவங்க. சாதாரணமாக 4 எலுமிச்சம்பழத்துக்குள்ளே கொண்டு அவங்க அறிவை கொண்டு அடமானம் வச்சிடுறாங்க. அறிவு அந்த இடத்துல வேலை செய்யாமல் எலுமிச்சம்பழத்துக்குள்ளாடி போயிடுது. அப்போ ஏன் அந்த இடத்துல அவங்க சிந்திக்கல, அல்லாஹுடைய ஆற்றல்ல இது போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த சிந்தனை அப்படி மழுங்கடிச்சு போயிடுது அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன்.
அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய நம்ம தெருவுகளில் பார்க்கக்கூடிய இப்போல்லாம் இன்ஜினியர்லாம் வீடு கட்டுறது போட்டி போட்டு ஃபுல்லாக எல்லாம் ஆர்கிடெக்ட் மாடல், நீ ஒன்றுக்கு சளைச்சவனானா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஆஹா இப்படி ஒரு வீடா, ஆஹா சொற்கலோகம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம வாய் விட்டு சொல்லக்கூடிய அளவு ஒருக்கா அப்படி பார்த்தா திரும்பி பார்க்கறது ஒரு வாட்டி கூட பார்க்க, சில பைக்கில் போகும்போது சிலவங்கலாம் பார்த்தா யூ டர்ன் பண்ணிட்டு வருவாங்க வீடை பார்த்து. இப்போ தான் மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிற அவன் மொபைல் அப்படி வச்சுருக்குறாங்க. மொபைலை வச்சு அந்த வீடு அழகாக இருந்தால் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவ்வளோ இன்ஜினியர்லாம் போட்டி போட்டு வீடை கட்டி பெயிண்ட் அடித்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு, அவ்வளோ அறிவுள்ள இன்ஜினியர் அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு ஒரு சைடு வாக்கில் எங்கள் ஊரில் சீனக்காரம் அப்படின்னு சொல்லுவோம், படிக்காரக்கல் ஏதோ சொல்லுவாங்கள்ல, அந்த கல்லை கட்டி தொங்க விட்டுறாங்க. அல்லது ஒரு பூசணிக்காவை கட்டி தொங்க விட்டுறாங்க. அல்லது ஒரு கத்தாழை, சொத்து கத்தாழைன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த மூடோடி வேரோடி வெட்டி அதை கட்டி தொங்க விட்டுறாங்க. அவங்க என்ன சொல்லாங்கன்னா, இவ்வளோ இந்த வீட்டுக்கு எல்லாரும் அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லி கண்ணை வைக்கும்போது அந்த இந்த பூசணிக்காய் அல்லது அந்த படிகாரக்கல் அல்லது அந்த சொத்து கத்தாழை அது வந்து இப்போ நம்ம அந்த வீடை பார்த்து அழகா இருக்கு நாம கண்ணு வச்சாக்கா ஏதோ அந்த கண்ணை வந்து இந்த பொருட்கள் வந்து அப்படி கேட்ச் பண்ணி அந்த வீட்டுக்கும் வீட்டுடைய ஓனருக்கும் எந்த சேதாரமும் இல்லாம இந்த கெட்டி போட்ட திங்ஸ் எல்லாம் வந்து அப்படி கேட்ச் பண்ணி எடுத்துற மாதிரி ஒரு கற்பனையை, அப்படி அந்த அறிவை வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலை கொண்டு கொடு அவ்வளோ அழகா வீடு கட்டி பெயிண்டிங் பண்ணி ரசிக்கிற மாதிரி செய்தவங்க சாதாரணமான ஒரு அல்பமான இந்த பொருளை வந்து அறிவை கொண்டு அடமானம் வைக்கிறாங்க. அந்த அறிவு சிந்திக்காம போறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நான் அப்படி யோசிப்பேன். இதெல்லாம் வந்து நான் அப்படி என்னோட யோசிச்சு என்னோட விட்டுருக்கேன். இப்போ இந்த கிளாஸ்ல வரும்போது நம்ம தேடக்கூடிய கிளாஸ் இதுதான், நம்மளுக்கு வந்து ஒரு மாற்றத்தை நிறைய விஷயங்கள் கொண்டு வர நம்ம யோசிக்கக்கூடிய கிளாஸ் தான் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கிளாஸ்ல வந்து சேர்ந்துருக்கோம். இப்படி நிறைய அறிவு வந்து நிறைய இந்த மாதிரி யோசிக்கலாம் எந்த இடத்துல. அப்பெல்லாம் அந்த இடத்தையெல்லாம் யோசிக்கும்போது நம்ம தோணுறது இதுதான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு தான் விடை இருக்குன்னு சொல்லலாம். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இந்த குர்ஆன்ல பல சான்று அல்லாஹ் வச்சிருக்கேன்னு சொல்லலாம். நிறைய சான்றுன்னு சொல்லிட்டு குர்ஆன்ல ஒரு சில நிறைய விஷயங்கள் சொல்லலாம். கப்பலை பத்தி சொல்றான் அல்லாஹ், கப்பல் கடல்ல போறது அதை பத்தி சிந்திக்க மாட்டியான்னு கேட்குறான். சாதாரண ஒரு மெட்டல், எந்த ஒரு இரும்பு மெட்டலை தண்ணியில போட்டு அது மிதக்குமா? கப்பலுங்கிறது எப்படிப்பட்ட மெட்டல், அதுக்கு மேல எத்தனை கிலோ கணக்கான டன் கணக்கான பொருளை வச்சுட்டு அது வந்து தண்ணியை கிழிச்சு தண்ணிக்கு மேல மிதந்து போகுது அப்படின்னாக்கா அது பிளாஸ்டிக்கும் இல்லை, பலூன் மாதிரியான காத்துல செஞ்ச பொருளும் கிடையாது கப்பல். அப்ப நம்ம சிந்திச்சாதான் அதுல ஒரு சான்று இருக்குன்னு அல்லாஹ் சொல்லலாம். இப்போ நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் அப்படின்னாலும் அல்லாஹுடைய ஆற்றல் அந்த சிந்திக்கும் போதுதான் நம்முடைய அறிவு வந்து கண்டிப்பா பலன் தரக்கூடிய அறிவா இருக்கு. நம்ம அந்த வகுப்பு நம்மளுக்கு வந்து சிந்திக்கக்கூடிய வகுப்பா இருக்கு. அதே மாதிரி இன்னும் சொல்றாங்க, அன்னைக்கு பாடம் எடுக்கும்போது சொல்லுவாங்க, ஏடுகளை சுமக்கும் கழுதை போல. அது வந்து அல்லாஹ் சொன்ன அந்த வசனம் வந்து மூசா நபியுடைய சமுதாயத்தை பத்தி, தௌராத் வேதம் கொடுத்ததை பத்தி சொல்லி தந்தாங்கல்ல. நம்மளை யோசிப்பப்ப நம்ம அந்த குர்ஆனை கையில வச்சிருக்கோம். எல்லாரும் இந்த குர்ஆனை எத்தனை வாட்டி ஓதுறோம், திரும்ப திரும்ப ஓதி இருப்போம். குர்ஆனோட அதிகமா தொடர்பு வச்சிருப்போம். தினம் குர்ஆனை ஓதுறோம். குர்ஆனை ஓதும்போது கூட ஒரு வசனத்தை எல்லாம் திரும்ப ஏதாவது ஒரே எழுத்து 2-3 வாட்டி ஒரே வார்த்தைகள் வந்தா அதுக்கு என்ன மீனிங் சொல்லி பார்க்குறோம். அப்படி நிறைய இப்படி மீனிங் படிக்கிறோம். படிக்காம எல்லாம் இருக்க மாட்டோம். இப்பதான் எல்லார்ட்டையும் இருக்குது மீனிங் படிக்கிறது. அதனால மீனிங் படிக்கிறோம், எவ்வளோ விஷயம். ஆனா வந்து அந்த அல்லாஹ் வந்து அவங்கள கேட்டான். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தா எவ்வளோ பெரிய பொக்கிஷம் நம்ம வாழ்க்கையில. இந்த குர்ஆன் வந்து A to Z எல்லாத்தையும் வந்து சொல்லி தருது. ஒரு குழந்தை கருவுல உருவாகலேருந்து ஒரு மனுஷன் மரணிக்கிறது எல்லா சட்ட திருத்தம் எல்லாமே சொல்லி தருது இந்த குர்ஆன். அவ்வளோ பெரிய பொக்கிஷம் நம்ம கையில இருக்கு. ஆனா நம்ம எப்படி இருந்துட்டோம், அதை எப்படி பயன்படுத்தி இருக்கோம்? நம்ம ஏன் அந்த குர்ஆனாட்டு நம்முடைய வாழ்க்கையை மாறல, ஏன் நாம மாற்றல? அப்ப நம்ம வந்து அவ்வளோதான் சிந்திச்சிருக்கோம். அதுக்கு மேல நம்ம வந்து இது பெருசா சிந்திக்காம போயிட்டோம். ஏன்னா நம்ம இந்த குர்ஆனை வந்து ஒரு மந்திர சொல்லலாம், அதாவது மந்திரம் ஓதுற மாதிரி ஓதுறோம், அவ்வளோதான். அல்லது மேலோட்டமான ஒரு பொருள் படிக்கிறோம், படிச்சோமா போனோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் படிக்கிறோம். அதுக்கு உள் வாங்கி அதை சிந்திச்சு அப்படியெல்லாம் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்குது.
இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த கிளாஸ் குரான் காலேஜ் மூலம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைக்கணும். அதே மாதிரி 2வது நாள் கிளாஸில் அலிஃப்லாம் இது 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் உள்ளதை ஆன்சர் சொல்லி தந்தாங்களாம். ரமலான் மாதத்தில் இறங்குற குரான் அல்லாஹ் நேர் வழி காட்டுறதுக்கும் ஹுதல்லினாஸ் அப்படி அதை சொல்லி தந்தாங்க. நம்ம எப்போவுமே அலிஃப்லாமின் குரானை எடுத்தாலே ஃபர்ஸ்ட் அலிஃப்லாமின் அதிகமான பேர் ஓதுறோம். அலிஃப்லாமின்ல அல்லாஹ் இதுதானே சொல்லித்தரோம் நம்மளுக்கு. ஆனால் நம்ம என்னைக்காவது சிந்திக்கிறோமா? நம்ம பாட்டுக்கு எடுக்கிறோம் அலிஃப்லாமின் விசாலிக்கல் கிதாபுல் அரபி ஃபீன்னு ஓதிட்டே இருக்கோம். அது மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து அது மனப்பாடமாக வரை இருக்கும். அலிஃப்லாமில் குறைஞ்சது 10 வருஷமாவது மனப்பாடம் பண்ணியிருப்போம். பொதுவாக குரான் எடுக்கணும் ஓதணும் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது அல்ஹம்து சூரா அலிஃப்லாமின் தான் தெரியும். அல்லாஹ் அதில் அதானே சொல்லலாம், ஜாலிக்கல் கிதாபுல் ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகின். இது வந்து எந்த சந்தேகமும் இல்லை, இது வந்து எனது குரானை அல்லாஹ் சொல்லலாம், இது வேதம்னு சொல்லலாம். இந்த அழகான வேதம், இந்த அழகான கிதாப், இந்த அழகான குரான், எந்த சந்தேகமும் இல்லாத இந்த குரான் நம்ம கையில் இருந்த நாம் இதை வந்து எந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதை பயன்படுத்தி இருக்கோம், நம்ம வாழ்க்கையில் எந்த அளவு மாற்றத்தை கொண்டு வந்தோம், குரானோட நம்ம எப்படி தொடர்பு சொல்லலாம் பார்த்தோன்னா இனிதான் அதெல்லாம் படித்து வைக்குவோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரையும் அல்லாஹ் வந்து இந்த குரான் காலேஜ் என்ற நல்ல இடத்துல வந்து சேர்த்துருக்கான். இதை மாதிரி இன்னும் அதிகமாக படித்து அதிகமாக கேட்டு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இனி ஒரு கிளாஸ் வரும்போது நிறைய விஷயங்கள் கேட்கும்போது, இன்னும் நிறைய பேர் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது, இன்னும் வந்து நம்முடைய பேச்சுகளை ஃபஸ்ட்டு எப்படி என்ன பேசணும் தெரியாத ஒரு கண்ணோட்டத்தில் இவ்வளோ பேசுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் பேசும்போதும் கேட்கும்போதும் நிறைய விஷயங்கள் கேட்டு நிறைய விஷயங்கள் உள்வாங்கி நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எல்லாருக்கும் தரணும். எல்லாருக்காக வேண்டி துஆ செய்யுங்க. அல்லாஹ் நோய் இல்லாத வாழ்க்கையை தந்து அழகான முறையில் இந்த கிளாஸை வந்து கொண்டு போய் நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக அமைக்கிறதுக்கு ரப்பல் ஆலமீன் உதவி செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.